ஹை மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு 10 டேட் ஆகிடுச்சு. இன்னும் எண்ணி பார்த்தா ஒரு 12 தான் இருக்குது. ஸோ 23 எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே பரபரப்பாக இருக்கும். மற்ற ஸ்டேட்டுங்களை விட கேரளா அண்ட் புதுச்சேரி அந்த பக்கம் நார்த் ஸ்டைட் ஸோ எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு பரபரப்பாக இல்லை. நம்மளோட எலெக்ஷன் இஸ் இந்தியா ஃபுல்லாக பொறுத்த வரைக்கும் அவளோட எதிர்பார்த்துருக்காங்க யார் நியூஸ் வருவாங்க. ஏன்னா வந்து பழையச பார்த்தோம்னா பழையபடி பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அப்படி இல்லை. அது அவங்களுக்கு எதிராகவே ஸோ டஃப்பான ஒரு நியூ கட்ஸாக இருந்தாலும் டஃப் கட்ஸாக வந்து டிவிகே இருக்குது. தளபதி விஜய் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் பிரச்சாரத்தில் அதிகமாக வந்து ஈடுபடுறதுனாலும் பட் மக்கள் வந்து அவரை பற்றி புரிஞ்சுட்டாங்க. எல்லாமே மீடியா, யூடியூப், டிவி எல்லாமே எக்ஸட்ரா இன்ஸ்டாகிராம் ஸோ நிறைய வந்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பரபரப்பான சமயத்தில் விஜய் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வர 23ஆம் தேதி ஆக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ விஜய் வந்து பரப்புரைக்கு வந்து பெருசாக நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், நேற்று காரைக்குடியில் வந்து 12 to 2:30 வரைக்கும் தான் டைம். ஸோ இந்த 12 to 2:30 ஸோ 2 மணி நேரம் 2:30 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் டைம் தரமே 12 மணி ஆரம்பிச்சு 1, 1:30, 2:30 இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எப்படி முடியும்? ஸோ அதுக்கே சில பேருக்கு வந்து பத்தாது, யோசிச்சு எழுதுவாங்க. சில பேர் படிச்சு சக்ஸஸ்ன்னு எழுதி முடிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஸோ அதனால் எக்ஸாம் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதில் நல்ல மார்க் எடுக்கவும் இருக்காங்க, கம்மியான மார்க் எடுக்கும், பார்டர் மார்க் எடுக்கவும் இருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஸோ எக்ஸாம் டைம் கொடுக்குற மாதிரி 2:30 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து எப்படி பரப்புரை பண்ண முடியும்? ஸோ விஜய் வந்து ஒரு நட்சத்திர வீரராக இருக்கார் இப்போதைக்கு. களத்தில் வந்து களத்தில் வந்து விஜய் வந்து நட்சத்திர வீரராக தான் இருக்கார். மற்றவங்க எப்படின்னு தெரியல. டிஎம்கே ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை எடப்பாடி ஆகட்டும், சீமான் ஆகட்டும், மற்ற எக்ஸட்ரா இவங்க எல்லாமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் விஜய்க்கு வந்து எக்கச்சக்கமான கூட்டம். மீட்டிங் வந்து திருநெல்வேலி தான், நல்லதான்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வீடியோ கேமரா எடுத்து அவர் ஏர்போர்ட் போகிற வரைக்குமே வந்து காரில் வந்துட்டு பாலிமர் நியூஸ் மற்ற எக்ஸட்ரா நியூஸ் வந்து லைவாக காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் பாருங்கள், எடப்பாடி போகிறதோ இல்லை கரண்ட் இப்போது இருக்கிற சிஎம் ஸ்டாலின் இப்போதைக்கு இல்லை, பதவி இல்லை. இப்போ இருந்த சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க சிஎம் எக்ஸட்ரா இவங்க யார் போகிறதுமே வந்து சத்தியமாக காட்ட மாட்டேங்கிறாங்க டிவியில். வந்து லைவ் அவரோட கேட்டு விஜய் கிளம்புறான்னா அவரோட கேட்டு ஓப்பன் ஆகுதுலேருந்து ஏர்போர்ட் போய் லாக் ஆகிற வரைக்குமே காட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் ஏறது மட்டும்தான், ஃப்ளைட்டில் ஏறது மட்டும் தான் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் அதையும் காட்டுவாங்க, ஃப்ளைட்டில் போகிறதையும் காட்டுவாங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுதான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டே சொன்னது வந்து களத்தில் வந்து ஒரு ஸ்டாராக இருக்கார். சினிமாலேயும் ஒரு ஸ்டாராக இருந்தார். இப்போது அரசியல் என்னங்க, சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து அதுவும் ஒரு களம். ஸோ அது வந்து சினிமா வந்து ஒரு ரீல். ஸோ வந்து ரீலு, இது வந்து ரியல். 2மே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான் அவர் வந்து பணியாற்ற வந்திருக்காரு. ஸோ அதுலேயும் வந்து மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். விஜய் படம்னா ஓப்பனிங் அவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வளர்ச்சி எப்படின்னு தெரியாது, எல்லாமே கலெக்ஷன் அவரே ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் அவரே சொன்னார். அவரோட ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் அவரே சொன்னார். ஸோ அதனால் வந்துட்டு சினிமாவிலையும் சரி ஸ்டாராக தான் இருக்கிற மக்கள் கூட்டம் அலையும் போது ஸோ அரசியல் என்ற இந்த துறையிலையும் வந்து ஸ்டாராக இருக்கார், நட்சத்திர வீரர் இருக்கார். ஸோ பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ யாருக்குமே வந்து இந்த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்பி அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி போயிட்டு போகிற வரைக்கும் யாருக்கும் இந்த பவர் இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தா விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்து ஸ்டார்டிங் எல்லாத்தையுமே க்ரௌடு தான் இருக்குது. ஸோ கரூரில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து சாதாரண கேம்பெயின் தான் போட்டாங்க, அது நைட் டைம். ஸோ இன்னும் கரூர் பிரச்சனை வந்து இன்னும் வந்து கரூர் பிரச்சனை வந்து இன்னும் கருப்பான பிரச்சனையாக தான் இருக்குது. இன்னும் விசாரணை முடியல. அதுக்கு யார் பொறுப்பு? ஸோ அவ்வளோ உயிர் 43 உயிர் போச்சு. அதுக்கு யார் பொறுப்புன்னு ஒன்றும் வந்து சிபிஐலேருந்து கோர்ட்லேயும் ஒன்றும் தீர்ப்பு வரல. பட் அது அப்படியே கிடப்பில் வச்சு எலெக்ஷன் போயிட்டுருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் யார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தெரியும், அது ஒன்று தீர்வு வரும். ஸோ மக்களே, விஜய் வந்துட்டு ஒரு டாப் லெவலில் இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக வந்துட்டு இவரை வந்துட்டு ரொம்ப போட்டு பிழியறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கே போனாலும் க்ரௌடு, டைமிங் 2 மணி நேரம் 2:30 மணி நேரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர். ஆனால் அதையும் தாண்டி கரூரில் அந்த பிரச்சனை நடந்துமே மக்கள் வந்து அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க.
அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த அன்பு எல்லாமே ஓட்டாக மாறிச்சுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக ஒரு அன்பான சிஎம்மாக வந்து விஜய் அமர்த்தப்படுவார் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் வந்து திருநெல்வேலி என்ன க்ரௌடு மக்களே! அப்பா! ஒர்க்கா மக்கள் செம்ம க்ரௌடு. ஆனால் சத்தியமா கரூரில் எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு அதே மாதிரி க்ரௌடு தான். என்னன்னா கரூரில் நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அசம்பாவிதம் நடந்துச்சு. இப்போ நடந்து ஸோ திருநெல்வேலி மாவட்டமாகட்டும், நெல்லையாகட்டும் அதை தாண்டி தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடி இந்த ரோட்ல என்னப்பா! ஸோ இது வந்து விஜய் வர்றது ஒரு மக்களோட அன்புன்னு சொல்லலாம். ஸோ வெறித்தனமும் சொல்லலாம். வெறித்தனமான பாசமும் சொல்லலாம். ரோடு ஃபுல்லா நிக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலுமே எம்ஜிஆர் பத்தி தான் வந்து விஜய் கூட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வரும்போது இப்படிதான் இருந்துச்சு சொல்லிட்டு. அவர் இருக்கும்போது இந்த மாதிரி கேமரா, மொபைல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கேமரா அப்பப்போ வீடியோவில் பார்க்குறது, உடனே மொபைலில் பார்க்குறது, டிவியில் பார்க்கறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் போய் எனக்கு கேமரா எடுத்து அதுக்கப்புறமா எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்போ எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். டிஜிட்டல் யாருக்கும் கிடையாது. எல்லாமே ரீல் தான். ஸோ அதனால் வந்து அதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு தான் வந்து ரோடு ஃபுல்லாக நிற்பாங்க, ரோட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து போகிற வழியில் எல்லாமே மக்களை பார்த்து எல்லாம் விசிட் பண்ணி நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பிரகாரம் இருக்குது. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி அதிகமாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் இருக்கிற விஜய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு முன்னால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விஜயை பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் போது யார் யார் ஸ்டாராக வரும்னு தெரியும், எலெக்ஷனில் யார் நிற்பாங்க அப்போவும் சொல்லுவாங்க விஜய்க்கு இது மாதிரி தம்பா வந்துச்சு. இப்போ எப்படி நம்ம எம்ஜிஆரை சொல்கிறோமோ அதே மாதிரி விஜய் கூட இப்படி தம்பா இருந்துச்சு. அவர் வந்து எலெக்ஷன் ஆரம்பித்து பரப்புரைக்கு போகும்போது ஊர் ஊரா போகும்போது கூட்டம் தாங்கலப்பா, செம்ம கூட்டம். விஜய்க்கு இப்படி தான் இருந்துச்சு சொல்லிட்டு அப்போ விஜயும் கம்பேர் பண்ணுவாங்க, எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ கரண்ட்ல யார் இருக்காங்களோ, மக்களுக்கு நல்லது செய்ய யார் வராங்களோ அவங்க எப்பவுமே நிலைநிறுத்தப்படுவார்கள். ஸோ அதனால வந்துட்டு எம்ஜிஆர் காலம் கடந்தும் இன்னும் பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 1000 வருஷம் ஆனாலும் மக்கள் வந்து தொன்று தொட்டு பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் விஜயம் கண்டிப்பா வரலாறு இடம் பிடிப்பாரு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் எல்லாருமே மிரட்சி பார்க்குறாங்க. ஸோ அரசியல்வாதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சீமான் ஆகட்டும், அதுவும் யாருமே விஜய் பற்றி பேசாம யாருமே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்து டெவலப் பண்ணிட்டு ஸோ நான் வரேன், அரசியலுக்கு வந்து நிற்பேன், மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு வந்து மும்முரமா இறங்குறது வந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று காரைக்குடி வரைக்கும் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ நேற்று மீட்டிங் அங்கங்கே போயிட்டு தான் இருக்கு. பட் லைவாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆகட்டும், டிவி ஆகட்டும் எல்லாமே விஜய் பார்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. சத்தியமா வந்து திருநெல்வேலியிலும் சரி, நெல்லையிலும் சரி, தூத்துக்குடியிலும் சரி செம்ம கூட்டம். ஸோ அதனால வந்துட்டு பாண்டிச்சேரியில் இளநீர் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு அவங்கவுங்க வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு போட்டோஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே தராங்க. பூ தூக்கி தூக்கி போடுறாங்க. ஸோ அதனால் வந்து எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரோட் ஷோ போகும்போதும் இந்த மாதிரி இல்லை. மக்கள் அன்பு இருக்கு. நான் விஜய்க்கு இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து பிரச்சனையா முடியக்கூடாது. இன்னொரு கரூரா மாறக்கூடாது. மக்கள் கூட்டம் அலமோது வெயில் வேற ஓவரா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மக்களையும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க தண்ணி சேஃப்டியாக கொண்டு வந்தால் நல்லது. எல்லாமே வந்துட்டு இவங்க டிவி கட்சியில் தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் தண்ணி பாட்டில்ஸ், சேஃப்டியான ஸோ டேப்லெட்ஸ், சம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க உயிரை அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மறுபடியும் கரூர் மாதிரி விஜய் வந்து பிரச்சனையில் மாட்டக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற டைம். ஸோ அந்த டைம் வர இந்த டைம் வர அவரை வந்துட்டு பிரச்சனையில் மாட்டி விட்றாரு மக்களே. ஸோ அதனால் வந்து உங்கள் அன்பு அவர் நல்லா புரியுது. அதனால் வந்துட்டு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு. ஸோ ஒரு பையனை தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுட்டாரு. ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தோமா எம்ஜிஆர் பார்த்தியா ஒரு பையனை குட்டி பையனை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா விஜய் தோல் மேலே தூக்கி வச்சிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மக்களோட மக்களாக இணைஞ்சு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஓட் ஃபார் டிவிக்கு. ஆனால் உரையாற்றும் போது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக மக்கள் இருக்காங்க. என்ன பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் பேச விடலாம். அதெல்லாம் ஓன்னு கத்துறாங்க. ஸோ இது வந்து நம்ம சொல்லி எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அவர் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. மக்கள் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய் மேலே இருக்கிற அன்பால் மக்கள் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். காசுக்கு இல்லாமல் சேர்ற கூட்டம். யாரும் காசு கொடுத்தாலும் காசு கொடுத்து கூடுற கூட்டம் அது டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பார்த்தா காசு கொடுத்து கூடுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு உட்காந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க யங்ஸ்டர்ஸ் பார்த்து விஜய்க்கு போடுற கூட்டம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான்.
எங்கே பார்த்தா அதுவும் பொண்ணுங்க கூட்டம்லாம் ஜாஸ்தி, தாய்மார்கள் கூட்டமும் ஜாஸ்தி, பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓன்னு கத்துறாங்க. இன்னொரு மைனஸ் என்னன்னா, விஜய் போயிட்டு இருக்காருன்னா, அவர் பின்னாடியே போய் டமால் டமால் டமால்னு விழுறாங்க. ஸோ பைக்கில் வந்து சாதாரணமாக அந்த இடத்துல க்ரௌடு போயிட்டு இருக்கு. விஜய் உட்காந்துட்டு ஹாய் பாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு தான் போக முடியும். பின்னாடி வரவங்கள பார்க்க முடியாது. ஸோ எந்த பக்கம் வரவங்களையும் பார்க்க முடியாது. எங்கே போய் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து டெம்போவில் போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்காரு. நீங்கள் டூ வீலர் அடிச்சு முடிச்சு முண்டி அடிச்சு ஓடி போய் என்ன பண்ண போறீங்க? ஹாய்னா ஹாய்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க? ஸோ அவரை பாருங்க, அவர் பேசுறதை கேளுங்க. அவர் வர்றது எதுக்காக? ஓட்டுக்காக தான். ஓட்டுக்காக தான் வர்றாரு. எல்லாரு கூடயும் கை குலுக்கி பேசுறதுக்கு அவர் நேரம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்ல இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரு. அடுத்தடுத்த வேலைகள் போயிட்டு இருக்கும். மக்கள் அன்பு செலுத்துற அவர் வந்து பார்க்குறாரு. ஊர் ஊரா வரணும். இன்னும் 234 தொகுதிக்கு அவர் போவே இல்லை. 10 தொகுதி கூட ஒன்றும் போயிருக்க மாட்டார். எண்ணி பார்த்தா 10 தொகுதி போயிருக்க மாட்டார். ஏன்னா மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே நிறைய போயிட்டே இருக்காங்க. அங்கங்கே போய் பேசிட்டு இருக்காங்க. பட் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ மக்களே, இளைஞர்களே புரிஞ்சுக்குங்க. ஸோ பைக் ஓட்டுறவங்க புரிஞ்சுக்குங்க. இது வந்து ரேஸ் இல்லை. இது வந்து ரோடு ரேஸ் கிடையாது. அதனால் வந்துட்டு ஒரு ஒரு தலைவன் வரான், மக்கள் தலைவன் வரான், மக்கள் பிடிச்ச தலைவர் வராருன்னா அவர் எட்டு நின்று வேடிக்கை போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமர் வராருன்னா அந்த மாதிரி போக முடியுமா? ஸோ அது மாதிரி இவர் கரண்ட் வருங்கால சிஎம் சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறீங்க. அவர் சிஎம் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓட் ஃபார் டிவிக்கே. ஸோ மக்கள் வந்து அன்பு காட்டுறாங்க வேணாம்னு சொல்ல, அவரும் திருப்பி அன்பு கொடுக்க வேணாம்னு சொல்லல. கொடுக்குற பொருள் வாங்கிக்கிறாரு. யாருமே திடீர்னு இந்த மாதிரி இளநீர் கொடுத்து வாங்கி குடிச்சது கிடையாது. இப்போ இருக்கிற அரசியல்வாதியும் தலைவரும் சரி. ஸோ கொடுத்துருக்காரு. அது மாதிரி குடிக்கிறதும் தப்பு. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும். மக் விஜய்க்கு ஏகப்பட்ட கூட்டம் சேருது. பயங்கர கூட்டம். ஸோ அதனால் வந்து எதிர்க்கட்சிங்க வந்துட்டு சூழ்ச்சி பண்ணுவாங்க. டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாராக இருந்தாலும் சரி, அவங்க விஜயை அடித்து கலப்பணும், அடித்து கடத்தணும், அடிச்சு ஐ மீன் விஜய் வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு யார் வேணாலும் பிளான் பண்ணுவாங்க. அது டிஎம்கே பண்ணுவாங்க, ஏடிஎம்கே பண்ணுவாங்க, ஆப்போசிட் கட்சி யார் வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் பண்ணாங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து அக்மார்க் முத்திரை குத்தின நல்லவங்க சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு தலைவரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். மக்கள் கூட்டம் அலமோதுது. ஸோ அதனால் மக்களே, நீங்களே சேஃப்டியாக இருக்கணும். தலைவரையும் சேஃப்டியாக வர விடணும். ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கும் அனுமதி கம்மியாக தான் இருக்குது. டைம் டைம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தாண்டி மக்கள் வந்து சந்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனையும் பேசுகிறாரு. நான் வந்தால் நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த திருமல படத்தில் ஒரு ஜோதிகா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஜோதிகா சொல்கிற மாதிரி. ஸோ விஜய் வந்து அந்த டைலாக் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தேன், நான் சிஎம் ஆனா, அது நான் ஆனா ஆகிறேன், ஆகிற வைக்கிறீங்க. ஸோ அதனால் டிவிக்கு தலைவர் சிஎம் ஆகிட்டாருன்னா, ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து எலெக்ஷன் டயத்தில் வந்து விஜய் சொன்ன மாதிரி ஓட் ஃபார் விசில், ஓட் ஃபார் விசில் டிவிக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு சொல்கிறேன்னா, அது கண்டிப்பாக அவரோட ஆள் மனதிலிருந்து மைண்ட்லேருந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அது கண்டிப்பாக வந்து சிஎம் ஆனால் நல்லது பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதாவது மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க. அவர் சொல்கிற மாதிரி ஓட் ஃபார் சிந்திங்க, ஓட்டு ஓட் ஃபார் டிவிக்கு விசில். ஸோ விசில் சின்னத்துக்கு ஓட்டு விடுங்க மக்களே. ஸோ அதனால் வந்து மக்கள் கூடுறது தப்பு இல்லை. அலாலியாக கூடுறாங்க, அது தப்பு கிடையாது. பட் சேஃப்டி முக்கியம், சேஃப்டி முக்கியம். கரூர் பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை உருவாக்கிறாதீங்க. மறுபடியும் அவர் எப்போ வருவாருன்றது தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட் கடலூர் மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. அது அடுத்தடுத்து கேன்சல் ஆகிட்டே இருக்கு. காரைக்குடி வந்து பக்க பிளான்லாம் கிடையாது. உடனே பிளான் பண்ணாங்க, உடனே அரேஞ்ச் பண்ணாங்க. நோ கேம்பெயின், நோ ஸ்டேஜ் எதுவுமே போல மொட்டையாக தான் இருந்தது வெயிலில். ஸோ மற்ற கட்சி தலைவர்லாம் வந்து நல்ல ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் போட்டு பொறுமையாக ஆறாமராக பேசுகிறாங்க. ஸ்டாலினா இன்னும் முக்கி பேசிக்கிட்டு. எடப்பாடி அதுக்கு மேலே முக்கி பேசிக்கிட்டு. பேசஞ்சே தான் பேசிக்கிட்டு. ஊழல் பற்றி பேசுகிறேன், நீ என்னை பற்றி பேசுகிறேன், நான் உன்னை பற்றி பேசுகிறேன். செத்து போன கலைஞர்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து ஏன் எதுக்கு சமாதி தரல, அதுக்கு சமாதி தரல, நீ ஏன் கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கல, நீ சிஎம் வாங்கி தரல, நான் ஏன் செய்யணும் சிஎம். இந்த மாதிரி பழைய கதைகளை தான் பேசிட்டு இருக்காங்க. செத்து போன கதையெல்லாம் ஒன்றும் பேசுங்க. இப்போ கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது பேசுகிற ஒரே தலைவர்னா விஜய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இவன் வந்து ஓல்டு கதை தான் பேசிட்டு இருக்கேன். செத்து போய் சமாதிக்கெல்லாம் ஏன் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசிட்டு உட்காந்துறேன். அதெல்லாம் ஒரு விஷயமா? போச்சு, போனது போச்சு, ஆனதாச்சு. அவனே செத்து சுண்ணாம்பு ஆயிட்டான். இந்த பொம்பளை செத்து இப்படி இப்படி மெரினால் பட்டங்கிற இந்த ஆளு செத்து இப்படி நல்லா போயிட்டான். ரெண்டு பேருமே ஊழல்வாதி தான். யாரும் வந்து பக்காவான தூய்மையான தூய சக்தியெல்லாம் யாருமே கிடையாது. ஸோ மக்களே, இப்போ இருக்கிற சிஎம்மும் ஊழல்வாதி தான், இப்போ இருக்கிற எடப்பாடியும் ஊழல்வாதி தான்,
இவங்க 2 பேருமே ஊழல் தான். இதுக்கு இடையில நான் ஊழல் பண்ணாம, ஊழல் பண்ண விட மாட்டேன். அந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்கா 100% இல்ல 200% நான் வந்து அ வாக்குறுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிற்கிறாரு. ஸோ மக்களே விஜய் டிவிக்கு ஓட் போடுங்க. ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. வர 23ஆம் தேதி எல்லாரும் உங்க எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு சிந்திச்சு செயல்பட்டு டிவிக்கு டீசல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அவர் ஜெயிக்க வைங்க. சிஎம் ஆக்குங்க மக்களே. நன்றி. அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமைக்கிறங்க. என்னையும் தூக்கி விடுங்க மக்களே. நன்றி.